இந்த வீடியோவில் நாம் பைக்கில் கியர் பயன்படுத்தும் போது நாம் செய்கிற 3 முக்கியமான தவறுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தவறுகள் ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியலாம். ஆனால் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலேயே உங்களோட பைக்கை ரொம்பவே கம்மியான ரேட்டில் நீங்கள் விற்க வேண்டியதாக இருக்கும். இந்த தவறுகள் உங்கள் பைக்கில் உள்ள காஸ்ட்லியான பார்ட்டை ஒன்றா காலி பண்ணிடும். அப்படி செய்யக்கூடாத 3 தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கியர் ஸ்கிப்பிங். எக்காரணம் கொண்டும் உங்கள் பைக்கில் கியர் போடுறத நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் 2வது கியரில் இருக்கிறதா வச்சுப்போம். நீங்கள் சடனாக உடனே 3வது கியர் போடாமல் 4வது கியருக்கோ 5வது கியருக்கோ மூவ் ஆகக்கூடாது. இதை நம்ம ஒரு பதற்றத்தில் செய்யலாம், இல்லை வேகமாக கியர் போடும்போது இது நடக்கலாம். இப்படி நடந்துச்சுன்னா உங்கள் பைக்கோட ஸ்பீடும் கியர் பாக்ஸோட ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்காது. நமக்கே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு கியருக்கும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டை தாண்டும் போது நம்ம அடுத்த கியர் போடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கியர் பாக்ஸ் அடி வாங்க ஆரம்பிக்கும். அதே போல் கியரை குறைக்கும் போதும் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக கியரை குறைக்கணும். இல்லை உங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கியரை குறைச்சதுக்கப்புறம் கிளச்சை ரிலீஸ் பண்ணாமல் அந்த ஸ்பீட் கம்மியானதுக்கு அப்புறமா நீங்கள் கிளச்சை ரிலீஸ் பண்ணலாம். அடுத்தது ஹை கியரில் பைக்கை மூவ் பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் பைக்கில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் அடித்து உங்கள் பைக்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அப்படி செய்கிறப்போ பைக்கில் ஹையஸ்ட் கியரில் இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு 4வது கியரில் இருக்கிறதா வச்சுப்போம். இப்போது மறுபடியும் நீங்கள் பைக்கை மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டு தான் பைக்கை மூவ் பண்ணணும். ஆனால் நம்மளில் சில பேர் 4வது கியர்லேயே பைக்கை மூவ் பண்ணுவோம். அப்படி நம்மளால் பண்ண முடியும், காரணம் கிளச்சு. ஸோ நம்ம கிளச்சை டைட்டாக பிடிச்சிட்டு பைக்கை மூவ் பண்ணுவோம். பைக் கொஞ்சம் ஸ்பீடானதுக்கப்புறமா கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த கியர்லேயே கண்டினியூ பண்ணுவோம். இப்படி பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் டார்க். உங்கள் பைக்கை ஐடில் பொசிஷனான ஸ்டாப் பண்ண பொசிஷன்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கியர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கியருக்கு இதனால தான் அதிக அளவில் டார்க் சக்தி கொடுத்துருக்காங்க, அதாவது இழுக்கும் சக்தி. அப்போ தான் உங்களோட பைக்கு கிட்டத்தட்ட 100 கிலோ இருந்தாலும் நீங்கள் ஒரு 50 கிலோ இருந்தாலும் 150 கிலோ இருக்கிற ஒரு பொருளை நிற்கிற பொசிஷன்லேருந்து மூவ்மெண்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். இதை மற்ற கியர்களால் பண்ண முடியாது, அதுக்கான சக்தி அதுக்கு இருக்காது. கடைசி பாயிண்ட், ஃபஸ்ட்டு கியரில் பைக் ஓட்டுறது. ஃபஸ்ட்டு கியர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ஃபஸ்ட்டு கியர்லேருந்து குயிக்காக செகண்ட் கியருக்கு போயிடுறதும் ரொம்பவே முக்கியம். சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு கியரில் ஒரு சில வினாடிகள் மட்டும் தான் நம்ம பைக் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கியருக்கு போயிடணும். இன்கேஸ் நீங்கள் டிராஃபிக்கான ஏரியாவில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு பெரிய ரோடை கிராஸ் பண்ண போகிறீங்க, அந்த டயத்தில் என்னால் கியர் சேஞ்ச் பண்ண முடியாது, என்னால் ஃபஸ்ட்டு கியரில் தான் போக முடியும்னா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எப்பொழுதுமே இதை ஃபாலோ பண்ண வேணாம். காரணம் ஃபஸ்ட்டு கியருக்கு அதிகளவில் டார்க் சக்தி உண்டே தவிர அதிக அளவுக்கு வேகம் கிடையாது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வேகம் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு கியரில் அதை ஈடு கொடுக்க முடியாது, நீங்கள் செகண்ட் கியர் போய் ஆகணும். ஓகே, பிகினர்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ தான் பைக் ஓட்ட கற்றுக்குறோம், ஸோ ஃபஸ்ட்டு கியரில் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? காரணம் கியர் அதிகமாக போட்டோன்னா வேகம் அதிகமாக போக வேண்டியதாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு கியரில் பைக் ஓட்டலாமா, அப்படி ஓட்டினா என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு A to Z ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மூலமாக பைக் கியர்களில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் தேவை. இன்கேஸ் உங்களுக்கு எந்த கியருக்கு எவ்வளோ வேகம் போகணும், எப்போ கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிஸ்டர் மோட்டார்.